பாரதி மின் நூலகம் போட்டித் தேர்வாளர்களின் வெற்றி சேனல். பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 6ஆம் வகுப்பு முதல் பருவம், பாடம் தாவரங்கள் வாழும் உலகம். தாவரங்கள் வாழும் உலகம். இந்த தாவரத்தோட பாகங்களில் மொத்தம் 2ஆக பிரிக்கலாம். தாவரத்தோட பாகத்தில், அதாவது தரைக்கு மேலே தரைக்கு கீழே அப்படின்னு 2ஆக பிரிக்கலாம். அதில் தண்டு பகுதி வேர் பகுதி அப்படின்னு 2ஆக பிரிச்சுக்கலாம். இப்போ வேர் தொகுப்பு பார்ப்போம். பொதுவாக வேர் தொகுப்பை எடுத்துக்கிட்டோம்னா அதில் கணுக்களும் கணுவிடை பகுதிகளும் இருக்காது. அப்போ அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அது தாவரத்துக்கு அந்த தரைக்கு மேலே தண்டில் தான் இருக்கும். அப்போ வேர்களில் கணுவும் கணுவிடை பகுதியும் இல்லை. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ வேர் தொகுப்புன்னு எடுத்துக்கிட்டோம். இதில் வேரோட நுனிப்பகுதியில் வேர் முடி இருக்கும். வேர் மூடி எங்கே இருக்குன்னா அதனுடைய நுனிப்பகுதியில் இருக்கும். இப்போ வேர் நுனிக்கு கொஞ்சம் மேலே வேர் தூவிகள் கற்றையாக காணப்படுது. இப்போ வேரோட நாட்டம் அப்படின்னு கேட்பாங்க. வேர்கள் புவி நாட்டம் கொண்டவை. அப்போ கவனமாக பார்த்தீங்கன்னா, தரைக்கு கீழே இருக்கிற வேர்கள் புவி நாட்டம் கொண்டது, புவியை நோக்கியே போகும். ஏன்னா அதுக்கு தண்ணி தேவை. அப்போ தண்ணியை தேடி வேர்கள் போகும். அதுக்கு பேர் புவி நாட்டம். அப்போ புவி நாட்டத்துக்கு எதிராக ஏதாவது இருக்கா அப்படின்னா இருக்கு. என்ன? தண்டு ஒளி நாட்டம் கொண்டது. அப்போ தண்டு ஒளி நாட்டம் கொண்டது, வேர்கள் புவி நாட்டம் கொண்டது. இந்த வித்தியாசத்தை கிளாசிஃபை பண்ணி நீங்கள் படிக்கும்போது படிக்கணும். அப்போ வேர்கள் 2 வகைப்படும். ஒன்று ஆணிவேர் தொகுப்பு, இன்னொன்று சல்லிவேர் தொகுப்பு. இப்போ ஆணிவேர் தொகுப்பு பார்ப்போம். ஆணிவேர் தொகுப்புங்கிறது எப்படி போடுறது? அது இருவித்திலை தாவரங்கள். இருவித்திலை தாவரங்களில் ஆணிவேர் தொகுப்புங்கிறது இருக்கு. சரி, அப்போ ஆணிவேர் தொகுப்பில் என்னென்ன எடுத்துக்காட்டுன்னு பார்த்தோம்னா, அவரை, மா, வேம்பு, இந்த 3 தாவரங்களும் ஆணிவேர் தொகுப்புக்கு எடுத்துக்காட்டு. சல்லிவேர் தொகுப்பு, அப்போ இது எப்படின்னா, ஒரு வித்திலை தாவரங்கள் எல்லாமே சல்லிவேர் தொகுப்பை உடையவை. ஒரு வித்திலை தாவரங்கள் என்னென்ன? நெல், புல், மக்காச்சோளம். அப்போ பெரிய மரங்கள் எல்லாமே இருவித்திலை தாவரங்கள். சிறிய புல் மாதிரியான சிறிய நம்ம விவசாயத்தில் போடக்கூடிய எல்லாமே சல்லிவேர் தொகுப்பை உடையது. சரி, அப்போ வேற என்ன தாவரங்களில் ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா, காரட், பீட்ரூட், இது மாதிரியான தாவரங்கள் தாங்கள் தயாரித்த உணவை வேர்களில் சேமிக்கிறது. முக்கியமானது வேர்களில் சேமிக்கிறது. அப்போ கேள்வி எப்படி கேட்பாங்க? இதில் தண்டு பகுதியில் சேமிக்கக்கூடிய உணவுகள் எது, வேரில் சேமிக்கக்கூடிய உணவுகள் எது அப்படின்னு கிளாசிஃபை பண்ணி கேட்கக்கூடிய போது இந்த மாதிரி கேள்விகளை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். கேரட், பீட்ரூட் ரெண்டுமே வேர் அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். தண்டு தொகுப்பு. அப்போ இப்போ தரைக்கு மேலே இருக்கிற தொகுப்பு தண்டு தொகுப்பு. தண்டில் தோன்றும் பகுதி, இலைகள் தோன்றும் பகுதிக்கு பேர் கணு. அப்போ 2 கணுக்களுக்கு இடைப்பட்ட தூரம்ங்கிறது கணுவிடை பகுதின்னு சொல்றாங்க. தண்டின் நுனியில் தோன்றும் மொட்டு, அது கோண மொட்டு, நுனிமுட்டுன்னு அர்த்தம். தண்டின் நுனியில வரக்கூடிய மொட்டுக்கு பேரு நுனிமுட்டு. அதே மாதிரி இலையின் கோணத்தில், இலையோட ஒரு கோணத்தில் அப்படி வரக்கூடிய மொட்டு கோணமொட்டு அப்படின்னு அர்த்தம். அப்ப நுனிமொட்டு, கோணமொட்டு. அப்ப அதாவது தண்டில் தோன்றதுக்கு பேரு நுனிமொட்டு, இலையின் கோணத்தில் தோன்றது கோணமொட்டு. அப்ப 2ஆ கிளாசிஃபை பண்ணி படிச்சுக்கணும். அப்ப அதுல பார்த்தது மாதிரியே சில தாவரங்கள் தண்டில் உணவை சேமித்து வைக்கிறது. அப்ப தண்டில் எந்த தாவரம் உணவை சேமித்து வைக்கிறதுனா கரும்பு. வேர்ல என்ன பார்த்தோம்? வேர்ல பீட்ரூட், கேரட் இதை பார்த்தோம். தண்டில் என்ன பார்த்தோம்? கரும்பு பார்க்குறோம். இப்போ இதை நம்ம படிக்கும்போது ஒன்றை மேட்ச் பண்ணி படித்தோம்னா நமக்கு ஈஸியாக ஞாபகத்தில் நிற்கும். இலையின் அமைப்பு, பணிகள். இலை அப்படின்னாலே அது 3 விஷயம். இலைக்கு ஒளிநாட்டம் கொண்டது. அப்போ ஒளிச்சேர்க்கைக்கு, உணவு தயாரிக்கிறதுக்கு மெயினாக பயன்படுது. சரி, 2வது இலை நீராவி போக்கு, இது மூலையாக நடக்கும். நீராவி போக்கு நடந்தால் நீராவியை வெளியேற்றணும். வேற என்ன வேணும்? அதுக்கு ஒளிச்சேர்க்கைக்கு ஆக்சிஜன் வேணும். அப்போ சுவாசிக்கணும்.
அப்போ மூணு வேலை ஒளிச்சேர்க்கை, சுவாசித்தல், நீராவிப்புக்கு, இந்த மூணுமே நடத்தணும். அது வந்து இலையோட முக்கியமான பணி. சரி, அப்ப ஒரு இலை 45 கிலோ எடை கொண்ட ஒரே இலை, அது ஒரு தாவரத்தில் இருக்கு. அந்த தாவரத்துக்கு பேரு விக்டோரியா அமேசோனிகா. இது 45 கிலோ எடை கொண்டது. ஒருத்தர் மேல நிக்கலாம், அந்த அளவுக்கு பெரிய எடை கொண்ட தாவரம். 3 மீட்டர் விட்டம் வரைக்கும் வரும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. விக்டோரி அப்படின்னா 45, விக்டோரியா அமேசானிக்கானா 45 கிலோ எடை, 3 மீட்டர் விட்டம். ஓகே, இப்ப தாவரத்தை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். தாவரத்தை பூவை வச்சு பிரிக்கிறாங்க, விதையை வச்சு பிரிக்கிறாங்க. பூவை வச்சு பிரிக்கிறாங்க அப்படின்னா எப்படி? பூக்கும் தாவரம், பூவா தாவரம் பிரிக்கிறாங்க. இப்ப பூக்கும் தாவரத்துக்கு எடுத்துக்காட்டா நம்ம சூரியகாந்தியை சொல்லலாம், பூவா தாவரத்துக்கு எடுத்துக்காட்டா ரிக்ஸியாவை சொல்லலாம். இப்ப விதையை வச்சு எப்படி பிரிக்கிறாங்கன்னா, விதையை மூடிய விதை தாவரம், திறந்த விதை தாவரம் பிரிக்கிறாங்க. மூடிய விதை தாவரத்துக்கு எடுத்துக்காட்டுனா மா, திறந்த விதை தாவரத்துக்கு எடுத்துக்காட்டுனா சைக்கஸ். இந்த மூடிய விதை தாவரத்தை தான் இங்கிலீஷ்ல ஆஞ்சியோஸ்பேம் சொல்றாங்க, திறந்த விதை தாவரத்தை தான் இங்கிலீஷ்ல ஜிம்னோஸ்பேம் சொல்றாங்க. அப்ப ஜிம்னோஸ்பேம் சொன்னாலும் நமக்கு பதில் அது தெரியணும், திறந்த விதை தாவரம் சொன்னாலும் பதில் அது தெரியணும், ஆஞ்சியோஸ்பேம் சொன்னாலும் பதில் அது தெரியணும், மூடிய விதை தாவரம் சொன்னாலும் பதில் அது தெரியணும். கேள்வி எப்படி கேட்பாங்க, எல்லா விதமான ஃபார்மேட்டையும் நம்ம நினைவில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன். இப்ப ஒரு கேள்வி கேட்டுறேன், உங்களுக்கு நான் கேட்கிறேன், பூக்கும் தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு சூரியகாந்தி, அரிக்சியா, மா, சைக்கஸ். உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? சூரியகாந்தி. அப்ப இந்த ஸ்லைட்லயே நமக்கு வந்து என்ன தெரியுதுன்னா, 4 பதில் இருக்கு, 4 கேள்வி இருக்கு. அப்ப ஒவ்வொன்றையும் நம்ம படிக்கும்போது ஒண்ணுக்கு ஒன்று ரிலேட்டிவ் சம்பந்தப்பட்டு படிச்சாதான் நமக்கு டிஎன்பிசியில பாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். நீர்வாழ் தாவரங்கள். நீர்வாழ் தாவரங்கள் அப்படிங்கிறது நீர்வாழிடங்கள் 2 வகைப்படும். ஒன்று நன்னீர் வாழிடம், இன்னொன்று கடல் நீர் வாழிடம். நன்னீர் வாழிடத்தை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து நன்னீர் வாழிடத்துல ஆறுகள், குளங்கள், குட்டைகள்ல தான் நன்னீர் வாழிட தாவரங்கள் இருக்கும். இந்த ஆகாய தாமரை, அல்லி, தாமரை இதெல்லாமே நன்னீர்ல இருக்கக்கூடிய தாவரங்கள். இதனுடைய வேர் வளர்ச்சி ரொம்ப கம்மியா இருக்கும். இலைப்பகுதிகளில் காற்று அறைகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் நீர்ல அது மிதக்குது. இப்ப நன்னீர் அப்படின்னு சொல்லும்போது ஆற்று நீரை நம்ம சொல்லித்தாகணும். உலகிலேயே மிக நீளமான ஆறுங்கிறது நைல் நதி, 6650 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இந்தியாவில் மிக நீளமான நதிங்கிறது கங்கை, 2525 கிலோமீட்டர் நீளம். சுருக்கமா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும் இந்த நீளத்தை அப்படின்னா 25-25, 25-25 கங்கை, 66-50 நைல், 66-50 நைல், 25-25 கங்கை. ஞாபகம் வச்சுங்க. சரி, இப்ப தாமரை மிதக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இலை காம்பில் உள்ள காற்று இடைவெளிகள். இதை மறந்துடக்கூடாது. அடுத்து கடல் நீர் வாழிடம். கடல்ல என்ன அப்படின்னு பார்த்தா 70% வந்து நம்ம கடல் தான், 30% தான் நமக்கு நிலம். அப்ப கடலை வந்து நம்மளால ஒமிட் பண்ண முடியாது. அப்ப கடல்ல இருந்து கேள்வி அதிகமாக வரும். பூமியின் ஒளிச்சேர்க்கையில அதிக அளவிலான ஒளிச்சேர்க்கை 40% கடல்ல தான் நடக்குது. பொதுவா உலகமே கடல்ல இருந்து தான் நமக்கு வெளியே வந்தோம். மீன் அந்த மாதிரி இருந்துதான் ஆதி காலத்துல வந்த முதலான அது நீலப்பசும்பாசி தான். நீலப்பசும்பாசியில இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா வந்து உயிரினங்கள்லாம் தோன்ற ஆரம்பிச்சு நம்ம எல்லாம் வந்தோம். அப்ப ஒளிச்சேர்க்கை அப்படின்னு சொல்லும்போது 40% ஒளிச்சேர்க்கை வந்து தாவரங்கள்ல தான் நடக்குது. கடல் பாசிகள், கடல் புற்கள், நீல ஈர தாவரங்கள், புற்கள் மற்றும் தாவர மிதவைகள், தனித்து மிதக்கும் பாசிகள், இது எல்லாமே வந்து இதுக்கான உதாரணம், தாவரத்திற்கான உதாரணம். அடுத்தது நிலவாழிடங்கள். காடுகள், புல்வெளிகள், பாலைவனங்கள், இது 3 வகை. இதுல பண்ணைகள், நகரங்கள், மாநகரங்கள் இதெல்லாம் வந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட நிலவாழிடங்கள். இப்ப கடல் 70%, நிலம் வந்து 28%. இப்ப நிலவாழ் தாவரங்களுக்கு உதாரணம் பார்க்கணும்னா ரப்பர்,
மரம், தேக்கு, வேம்பு இதெல்லாமே நிலவாழ் தாவரத்துக்கான உதாரணம். அப்போ ஒரு 470 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உருவான நிலவாழ் தாவரங்கள் எது அப்படின்னா மாஸ் மற்றும் லிவர் வுட்ஸ். இது ரெண்டுமே 470 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே உருவான நிலவாழ் தாவரங்கள். அப்போ நம்ம இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே பார்த்தோம், அமேசானில் நல்லா தீப்பிடிச்சு எரியுதுன்னு சொன்னோம். அப்போ அமேசான் காடுகள் அப்படிங்கிறது பூமியோட ஆக்சிஜன் தேவையில் அதிகமான தேவையை நமக்கு கொடுக்குது. அதான் நம்ம நினைவில் வச்சுக்கணும். பாலைவனம். அப்போ நீரின் அளவு ரொம்ப கம்மியான அது பேர் பாலைவனம் சொல்கிறோம். பூமியில் வறண்ட பகுதி, சராசரி மழை அளவு 25 சென்டிமீட்டர் கம்மியாக பெஞ்சதுன்னா அதை பாலைவனம் அப்படின்னு சொல்கிறோம். சுமார் 20% பாலைவனம் தான் பூமியில் இருக்குது. அப்போ பாலைவனம் என்ன செய்யுது அப்படின்னா நீரையும் கனிம உப்புகளையும் இலையில் சேமித்து வைக்கிறது. அது பாலைவன தாவரத்துடைய முக்கியமான பங்கு. நீரையும் கனிம உப்புகளையும் இலையில சேமித்து வைக்கிறது. அப்போ அதிக அளவிலான நீரையும் கனிம உப்புகளையும் இலையில சேமித்து வைக்கணும். ஏன்? நீர் நாளைக்கு அது சர்வை பண்ணி வாழணும் அப்படிங்கிறதுனால அந்த நீரையும் கனிம உப்புகளையும் இது இலையில சேமித்து வைக்குது. கள்ளி தாவரத்தில் நீரை அதிகமாக தண்டில் சேமித்து வைக்குது. அப்போ இந்த கிளாசிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் நம்ம முதல்ல என்ன சொன்னோம்? பாலைவன தாவரங்கள் இலையில கனிம உப்புக்களை நீரையும் சேமித்து வைக்குதுன்னு சொன்னோம். கள்ளி நீரை தண்டில் சேமித்து வைக்குது. அப்போ இலையில சேமித்து வைக்கிறது எது, தண்டில் சேமித்து வைக்கிறது எது அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷனை நம்ம ரொம்ப முக்கியமாக படிச்சுக்கணும். சும்மா மேலோட்டமாக படிச்சுட்டு போகிறது முக்கியம் இல்லை, ஆழமாக கரெக்டாக படிச்சுக்கணும். கள்ளித்தாவரம் எதில் நீரை சேமித்து வைக்கிறதுங்கிற கேள்வி இப்படி கேட்டா இலையா, தண்டா, முள்ளா கேட்கலாம் இல்லையா? அதனால நம்ம தெளிவாக அதை படிச்சுக்கணும், கிளாசிஃபை பண்ணி படிக்கணும் ஒன்றுக்கு ஒன்று. அப்போ கள்ளியோட இலைகள் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தா அது முள்ளா இருக்கு. அப்போ கள்ளி தண்டில் நீரை சேமித்து வைக்கிறது, அதன் இலை முள்ளாக மாறி இருக்கிறது. சரி, இதனுடைய வேர் ரொம்ப நீளமா பூமிக்கு இடையில போகும். ஏன் என்ன காரணம்னா பாலைவனத்தில் நீர் கிடைக்கிறது கஷ்டம். அதனால ரொம்ப அதிகமான தூரத்துக்கு வேர் போனா தான் நீரை உறிஞ்சி மேலே கொண்டு வர முடியும். அப்ப பாலைவன தாவரத்திற்கான உதாரணங்கள் 4: சப்பாத்தி கள்ளி, அகேவ், சோற்றுக்கட்டாழை, பிரயோஃபில்லம். சரி, இவற்றில் சப்பாத்தி கள்ளி எதில் நீரை சேமித்து வைக்கிறது? தண்டில் நீரை சேமித்து வைக்கிறது. பாலைவன தாவரங்கள் பொதுவாக எதில் நீரை சேமித்து வைக்கிறது? நீரையும் கனிம உப்புகளையும் இலையில் சேமித்து வைத்தால் இலைகள் தடிமனாக உள்ளன. அப்ப சப்பாத்தி கள்ளி எதில் நீரை சேமித்து வைக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்ல ரெடியாதுங்க. நம்ம நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய பாலைவனம் தார் பாலைவனம். இந்திய துணைக்கண்டத்தில் மிகப்பெரிய பாலைவனம் தார் பாலைவனம். இது எந்தெந்த மாநிலங்களில் பரவி இருக்கு, எந்த மாநிலத்தில் இது இல்லை அப்படின்னு கேட்கலாம். அப்ப எந்த மாநிலத்தில் பரவி இருக்குங்கிறத விட கேள்வி எப்படி வரும்னா கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் தார் பாலைவனம் பரவி இருக்கவில்லை அப்படின்னு முடியும். அப்ப கேள்வியை நம்ம கடைசி வரைக்கும் படிக்கணும். ராஜஸ்தான் மாநிலத்தில் தார் பாலைவனம் இருக்கிறது, இதான் நமக்கு தெரியும். அப்ப ராஜஸ்தான் மாநிலத்தில் மட்டும் இல்லை, ராஜஸ்தான், வடமேற்கு இந்தியா, பஞ்சாப், சிந்து, கிழக்கு பாகிஸ்தான் வரைக்கும் தார் இருக்கு. அப்ப இதுல ஆப்ஷன்ல எது இல்லை, இது இல்லைனாலுமே அதுதான் ஆன்சர். அப்ப எல்லாமே நமக்கு முக்கியம்தான். கொஞ்சம் படிக்கிறத தொடர்பு பண்ணி படிச்சுக்கிட்டா நமக்கு ஈஸியா இருக்கும். அடுத்தது காடுகள். காடுகள்ங்கிறது வெப்பமண்டல காடுகள், குளிர் பிரதேச காடுகள், மலைக்காடுகள் அப்படின்னு பிரிக்கலாம். இங்கு சராசரி மழை அளவு 25 to 200 சென்டிமீட்டராக இருக்கும். அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது. உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது. தாவரங்கள் தகவமைப்பு, மாற்றுக்கம்பி. இப்ப தாவரங்கள்ல ஒரு சில விஷயங்கள் தன்னுடைய உருவத்தை மாற்றி மெலிந்த கம்பி மாதிரி காணப்படுது. அப்ப அதையுமே நம்ம எடுத்துக்கணும்.
அது என்ன மாறி இருக்கு, எந்த உரு எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறத கேட்பாங்க. அப்ப பற்றுக்கம்பி எதன் மாற்றுரு அப்படின்னா பட்டாணிக்காய் பாகற்காய் இதனுடைய மெலிந்த தண்டு அதுதான் பற்றுக்கம்பியா மாறி இருக்கு. அதனுடைய தண்டு பகுதி பற்றுக்கம்பியாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும். அப்ப இதற்கு உதாரணம் அப்படின்னா இனிப்பு பட்டாணி அப்படிங்கிறதுல சிற்றிலைகள் பற்றுக்கம்பியாக மாறி இருக்கிறது முக்கியமானது. அப்ப பட்டாணிக்காய் பாகற்காயில எது பற்றுக்கம்பியா மாறி இருக்குன்னா தண்டு பற்றுக்கம்பியா மாறி இருக்கு. இனிப்பு பட்டாணியில எது பற்றுக்கம்பியா மாறி இருக்கு, சிற்றிலை பற்றுக்கம்பியா மாறி இருக்கு. சரி, பாகற்காயில கோணமுட்டு பற்றுக்கம்பியா மாறி இருக்கு. அப்ப நம்ம கேள்வி எப்படி வரும், சிற்றிலை பற்றுக்கம்பியா மாறி இருக்கிறது எங்க இருக்கு, கோணமுட்டு பற்றுக்கம்பியா மாறி இருக்கிறது எது, மெலிந்த தண்டு பற்றுக்கம்பியா மாறி இருக்கிறது எது. அப்ப இந்த மாதிரி கிளாசிஃபை பண்ணி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். மெலிந்த தண்டு பற்றுக்கம்பியா மாறி இருக்குன்னா பட்டாணி பாகற்காய், சிற்றிலை பற்றுக்கம்பியா மாறி இருக்குன்னா இனிப்பு பட்டாணி, கோணமுட்டு பற்றுக்கம்பியா மாறி இருக்குன்னா பாகற்காய். இப்ப இனிப்பு பட்டாணிக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதற்கு பேரு லத்திரஸ். பின்னுக்குடி நீண்ட மெலிந்த வளையும் தன்மையுடைய தண்டுகள். இது நிலைத்து நிற்கும் தன்மை இல்லாதது. இது ஒரு ஆதாரத்தை பற்றி வளருது. இதற்கு உதாரணம் சங்குப்பூவும் மல்லிகையும். அப்ப பின்னுக்கொடி எதன் மாற்றுரு அப்படின்னு கேட்டா தண்டின் மாற்றுரு தான் பின்னுக்கொடி. சரியா, பின்னுக்கொடி எதன் மாற்றுரு அப்படின்னு கேட்கலாம். இல்ல சங்குப்பூ மல்லிகை எதன் மாற்றுருன்னு கேட்கிறோம். சங்குப்பூ மல்லிகை எதற்கு உதாரணம்னு கேட்கலாம். எப்படி கேட்டாலும் நம்ம பதில் சொல்ல ரெடியா இருந்துக்கணும். முட்கள், சில தாவரத்தோட இலை முழுமையாக அல்லது சிறிய பகுதியாக முட்களாக மாறுது. அப்ப எது முட்களாக மாறுது, இலை தான் முட்களாக மாறுது. இப்படியும் கேட்கலாம், இலையா தண்டா கோணமுட்டா அப்படின்னு உங்களை குழப்பறதுக்காக கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் தெளிவா இருக்கணும். முட்களாக மாறக்கூடிய தாவரத்தின் பாகம் இலை. அப்ப அகேவ் அப்படிங்கிறது பேரு ரயில் கற்றாழை. இந்த கற்றாழையில இலையின் நுனிப்பகுதியும் மற்றும் விளிம்பும் முட்களாக மாறுது. சப்பாத்தி கல்லியில இலைகள் சிறு முட்களாக மாறுது. காகிதப்பூ அப்படிங்கிறது போகன் விலை அப்படிங்கிற ஒரு தாவரம். இதுல தண்டில் கூர்மையான முட்கள் இருக்கிறது. அப்ப தண்டில் இருக்கிற கூர்மையான முட்கள் தான் இலை. அப்ப பொதுவாகவே தாவரம் எடுத்துக்கிட்டா இலை தான் முள்ளாக மாறி இருக்கிறது. இதனாலுமே அதன்படிங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கணும். வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் மூங்கில். மூங்கில் ரொம்ப பழமையான தாவரம். நம்ம கல்யாணம் முதலான சுப காரியங்களுக்கு மூங்கில வச்சு தான் பண்றோம். தமிழ்லயே கூட மூங்கிலை ஒரு தோழியாக வச்சு கூட சில சங்ககால பாடல்கள்லாம் இருக்கு. அதனால மூங்கில் ரொம்ப மிக பழமையான தாவரம், அதிவேகமாக வளரக்கூடியது அப்படிங்கறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்ப நம்ம இதுல முக்கியமா ஞாபகத்துக்கு வச்சுக்க வேண்டியது பின்னுக்கொடி, அதற்கான உதாரணம் சங்குப்பூ. சப்பாத்தி கல்லி, இலையில் உள்ள முட்களுக்கு உதாரணமாக அதற்கு இன்னொரு பேர் ஓபன்ஷியா. அடுத்து அகேவ், ரயில் கற்றாழை. ரயில் கற்றாழையில இலையினுடைய நுனிப்பகுதி மற்றும் அதன் விளிம்புகள் முட்களாக மாறி இருக்கிறது. இப்ப இந்த மாதிரி ஒண்ணுக்கொன்னு உதாரணப்படுத்தியும் அப்படியும் நம்ம ஞாபகத்துக்கு வச்சுக்கிட்டா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப அவ்வளவுதான், பாடம் அவ்வளவுதான். இப்ப இது என்ன சொல்றான்னா, இதெல்லாம் ஒரு கலைச்சொற்கள். கலைச்சொற்களை நீங்க பாத்துக்கலாம். இது எல்லாமே ஆணி வேர்னா என்ன, அது செங்குத்தா கீழ் நோக்கி வளரக்கூடிய வேர்களை கொண்டது. சல்லி வேர்ங்கிறது வேர்க்கொத்து சாமா இருக்கக்கூடியது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நீங்க புக்ல கூட படிச்சுக்கலாம், இல்ல இதுலயும் நீங்க பாத்துக்குங்க. இதுல பெருசா ஒண்ணும் இல்லை. ஆனா சில அந்த முதன்மை சொற்களை மட்டும் வச்சு சில கேள்விகள் வரலாம்.
மெலிந்த தண்டின் மாற்றுரு எது அப்படின்னு கேட்டு என்ன வரலாம்? பற்று கம்பி, பின்னு கம்பி, முட்கள் அப்படின்னு கேட்கலாம். சல்லி வேர் அப்படின்னு கேட்கலாம். அப்ப அந்த கலை சொற்களையும் எதுன்னு தெரிஞ்சு வச்சிருந்தா தான் நீங்க வந்து ஆன்சரை எழுத முடியும். வேர்க்குத்தின் மாற்றொரு சல்லி வேர், பற்று கம்பி, பின்னுக்குடி, முட்கள். கூர்மையான மற்றும் கடினமான தண்டின் மாற்றொரு அப்படின்னு இங்கே போட்டிருக்கான் முட்கள் அப்படிங்கிறத. முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? முட்கள் என்பது இலையின் மாற்றொரு. அப்ப நம்ம டிஎன்பிசி புக்லேயே வந்து புஸ்தகத்திலேயே 2 வகையாக கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம கிளாசிஃபை பண்ணி படிச்சா தான் இதை சொல்ல முடியும். முதன்மை சொற்கள்ங்கிறதுல கூர்மையான மற்றும் கடினமான தண்டின் மாற்றொரு பகுதியாக முட்களா போட்டிருக்காங்க. ஆனா உண்மையாக முட்கள் என்பது இலையின் மாற்றொரு. அப்ப நம்ம அதை தெளிவாக படிக்கணும். பின்னுக்குடி என்பது அருகில் உள்ள மரங்களை பற்றி கொள்ளும் தாவரம். பின்னுக்குடிங்கிறது எதனுடைய மாற்றொரு? தண்டின் மாற்றொரு. அதைத்தான் நமக்கு தேவைப்படும். அப்ப பற்று கம்பி, பின்னுக்குடி, முட்கள், சல்லிவேர் அப்படிங்கிறது எதனுடைய மாற்றுங்கிறது நமக்கு தெரியணும். தாவரத்திനും எதனுடைய மாற்றுரு? பற்று கம்பியும் பின்னுக்குடியும் தண்டின் மாற்றுரு, முட்கள் என்பது இலையின் மாற்றுரு அப்படிங்கிறத நம்ம கிளாசிஃபை பண்ணி வச்சுக்கணும். சரி, இப்ப பாடத்துல நம்ம எதை ஞாபகம் வச்சுக்கணுங்கிறத பார்ப்போம். இந்த பாடம் எப்படிப்பட்டது? தாவரத்தை பத்தி சொல்லுது. தாவரத்துல தண்டு, வேர் 2ஆ பிரிக்கிறாங்க. இதுல வந்து தண்டுக்கு வந்து புவி நாட்டம் இருக்கிறது, வேருக்கு ஒளி நாட்டம் இருக்கிறது. சாரி, தப்பா சொல்லிட்டேன். வேருக்கு ஒளி நாட்டமும் தண்டுக்கு வேர் வந்து கீழே போகுது, பூமிக்கு கீழே போயிட்டே இருக்கு. அப்ப பூமி கீழே போகும்போது அது புவி நாட்டத்தை கொண்டதாக இருக்கும். தண்டுங்கிறது மேலே போயிட்டே இருக்கு. அப்ப ஒளி நாட்டம் இருந்தால் தான் தண்டு வந்து மேல் நோக்கி வளர முடியும். அப்ப வேருக்கு என்ன நாட்டம் உண்டு, தண்டுக்கு என்ன நாட்டம் உண்டு அப்படிங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கணும். மேலும் வந்து இலையினோட முக்கிய 3 பணிகளை ஞாபகம் வச்சுக்கணும். ஒளிச்சேர்க்கை, சுவாசம், நீராவி போக்கு. ஒளிச்சேர்க்கை என்பது எது தயாரிக்கப்படுகிறது? ஒளிச்சேர்க்கை என்பது எந்த வாயு உட்கவரப்படுகிறது, எந்த வாயு வெளியிடப்படுகிறது? சுவாசத்தின் போது எந்த வாயு உட்கவரப்படுகிறது, எந்த வாயு வெளியேற்றப்படுகிறது? சொல்லுங்க. ஒளிச்சேர்க்கையின் போது என்ன நடக்கிறது? பச்சையம் உருவாகிறது. ஒளிச்சேர்க்கையின் போது ஆக்சிஜன் வெளியேற்றப்படுகிறது. கார்பன் டை ஆக்சைடு என்ன பயன்படுத்தப்படுகிறது? கார்பன் டை ஆக்சைடை வந்து உடைச்சி 2 கார்பன் அணுக்களை வந்து வெளியேற்றுது. கார்பனை வந்து பச்சையமா மாற்றி வச்சுக்குது. ஆக்சிஜன் வெளியேற்றப்படுகிறது. சூரிய ஒளி, கார்பன் டை ஆக்சைடு, பச்சையம் 3 சேர்ந்து நமக்கு வந்து பச்சையம் தயாரிக்க, ஸ்டார்ச் தயாரிக்க பயன்படுகிறது. சுவாசத்தில் என்ன நடக்குது? சுவாசத்தில் ஆக்சிஜனை எடுத்துக்குது, கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுது. ஒளிச்சேர்க்கை எப்போ நடக்கும்? சுவாசம் எப்போ நடக்கும்? ஒளிச்சேர்க்கை என்பது எப்போ நடக்கும்? பகல் நடக்கும். சுவாசம்ங்கிறது எப்போ நடக்கும்? இரவில் நடக்கும். அப்ப இந்த சுழற்சிக்கு பேரு கிரப் சுழற்சி. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். நீராவி போக்கு. நீராவி போக்குங்கிறது எதில் நடக்கும்? இலையில் நடக்கும். இலை துளைகள் மூலமாக நீராவி போக்கு நடக்கிறது. நீராவி போக்கு எதுக்காக நடக்குது? தாவரத்துடைய அந்த வெப்பநிலையை வந்து தக்க வச்சுக்கணும். நீராவி அதிகமாக வெளியே போனால் தான் நமக்கு வந்து தாவரத்தில் சீரான வந்து நீரோட்டம் இருக்கும். அப்படிங்கிறத வச்சு நீராவி போக்கு நடக்குது. சரி, தாவரங்கள் நீர்வாழ்வுட நிலவான அப்படின்னு 2ஆ பிரிக்கிறாங்க. தகவல் அமைப்புகள். இப்ப தாவரம் அதன் வாழிடத்தில் வாழ்வதற்கு பயன்படக்கூடிய சிறப்பு அம்சங்களை கொண்டிருக்கும். பற்று கம்பி, பின்னு கம்பி, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஓகே, நம்ம அடுத்த பாடத்தில் மிச்சம் எல்லாத்தையும் பார்ப்போம்.